friends, welcome back to my channel Info with AC. இன்னைக்கு நம்ம Info with AC சேனல்ல ரொம்பவே ருசியான கமகமன வாசனை வீசக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். வீடியோ பார்க்க முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம என்னோட Info with AC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 1.5 டேபிள்ஸ்பூன் முழு தனியா, 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன், 3 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலன்னா நார்மல் வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழைகள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு, 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய். இப்போது வாஷ் பண்ணி எடுத்த நாட்டுக்கோழியில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணி மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே மசாலா ரெடி பண்ணுறதுக்காக சொன்ன பொருட்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம எடுத்து காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணி ட்ரை பவுடராக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இதை ட்ரை பவுடராக அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது மசாலாவை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இது கூடவே நான் சொல்லியிருந்தேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பக்கம் அப்படியே வைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடான உடனே 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்த 1 கப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கு. இது கூடவே நம்ம எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. அது கூட நம்ம எடுத்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம பொடியை கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது மிளகாத்தூளில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த நாட்டுக்கோழியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நாட்டுக்கோழி கூட நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கன் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா கோட் ஆகிருக்கு சிக்கன் மேலே. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஊற்றிக்கோங்க.
எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வைக்கிறப்ப 1 டீஸ்பூன் போட்டோம். இப்போது கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வைங்க. 5 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினோடனே பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாமே அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு மணம் வருது. செம்ம டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக இருக்குது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நாட்டுக்கோழி குழம்பை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராக இருக்குது. மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட இன்ஃபோ வித் தேசி சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, டாடா பை பாய்.